ஹாய்! சைனீஸ் நேஷனல் ஹாலிடேக்கு 7 டேஸ் லீவ் விட்டுருந்தாங்க. அதில ஃபர்ஸ்ட் டே நாங்க போன பீச்ல எடுத்த வீடியோ தான் இது. போன உடனே எங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பீச் போலான்னு பிளான் பண்ணிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிஷ்ல வந்து ஒரு டிஷ் குடுத்துருந்தாங்க. தென் பீன்ஸ் குடுத்துருந்தாங்க. தென் வந்து கோழி அதோட இன்டெஸ்டைன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. தென் பொட்டேட்டோல ஒரு ஃப்ரை பண்ணி குடுத்துருந்தாங்க. அதோட வந்து அன்லிமிட்டட் ரைஸும் வந்து குடுத்துருந்தாங்க. நாங்க எல்லாரும் அத சாப்பிட்டோம். உண்மையா டேஸ்ட்டாவே இருந்தது. ஃபிஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெமன்லாம் போட்டு குடுத்ததுனால கொஞ்சம் புளிப்பா இருந்த மாரி இருந்தது. எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா ஃபைனலா வந்து இது ட்ரிங்க்ஸ்ன்னு நெனைக்காதீங்க. இது வந்து டீ தான். அங்க வந்து ஃபுல்லாவே வந்து வாட்டருக்கு பதிலா டீ தான் குடுப்பாங்க. சரி, அங்க இருந்து பீச் டெஸ்டினேஷனுக்கு நடந்து போயிட்டுருந்தோம். இங்கேருந்து பார்க்கும்போதே பீச்சோட வியூ வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. உள்ள போய் நாங்க டீட்டெயில்ஸ்லாம் கேட்டதுக்கப்புறம், இங்க 2 விதமான பீச் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணு பெய்டு, இன்னொன்னு அன்பெய்டுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து பெய்டு வேல போயிட்டோம். ஸோ அதனால வந்து அங்க இருந்து அன்பெய்டு லொகேஷனுக்கு ஒரு பஸ் புடிச்சு ஒரு 3 ஸ்டாப் போற மாரி இருந்தது. சரி, அங்கேயும் போயிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். போயிட்டு அங்க இறங்கிட்டு கொஞ்ச நேரம் வந்து வாக் பண்ற மாதிரி இருந்தது. அங்க அன்பெய்டுல போனதுனால அந்த இடம் வந்து ரொம்ப க்ரௌடாவே இருந்தது. பட் வந்து வொர்த்ன்னு சொல்லலாம். நல்லாவே இருந்தது. உள்ள போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பீப்பிள்ஸ் வந்து போயிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஃபுல் கெட்டப் உடையே வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸ்விம் சூட்லாம் வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கேத்த மாரி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் அங்க இருந்தது. ஹெலிபேட்லாம் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. உள்ள வந்தா இன்னும் க்ரௌடா இருந்தது. இந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கும்னு நானு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா இருந்தது. ஸோ அங்க ரைட்லாம் நெறைய இருந்ததுனால, நானு, என் ஹஸ்பண்ட் அண்ட் தென் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட் ரைடுக்கு புக் பண்ணிட்டு அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து போயிட்டோம். போற வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து அலைலாம் இருந்ததுனால ரொம்ப ஆடிட்டே இருந்தது. எங்களுக்கு வந்து சேஃப்டி பர்ப்பஸ்க்காக வந்து ஜாக்கெட்டுமே குடுத்துருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது. பட் அங்க இருந்தவங்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. போட் ரைடு மட்டும் இல்லாம சர்ஃபிங் இருந்தது. பீச் பைக் ரைடெல்லாம் இருந்தது. நாங்க வந்து 4 பேரா போனதுனால போட் ரைடு வந்து சஜஸ்ட் பண்ணிட்டோம். தென் நாங்க நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டா, இங்க சைனீஸ் பீப்பிள்லாம் அசால்ட்டா அதில நடந்து வராங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க வர வேண்டிய போட்டும் வந்துருச்சு. அங்கேருந்து கொஞ்சம் வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு போயிருந்தோம். போகும்போது வந்து அலை ரொம்ப அடிச்சதுனால அங்க நடக்கிறது ரொம்ப சிரமமா இருந்தது. சரி, இருந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ல ஏறிட்டோம். சென்டர்ல போய் கொஞ்ச நேரம் நிறுத்துனாங்க. அங்கேயும் கொஞ்சம் வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது நைட் ஆயிடுச்சு. போட் ரைட்லயே அந்த இடத்துல வந்து ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க எங்கள ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தாங்க. சரி, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீஷோருக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோஸ் போய் கலெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து தனியா பே பண்ற மாதிரி இருக்கும். நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, பீச் இன்னமும் சூப்பரா இருந்தது. ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டுட்டு, ஓகே இதுக்கு மேல டைம் ஆயிடும் வீட்டுக்கு போகறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓனா வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வரும்போது கேப்ல வந்துட்டோம். சரி, ரிட்டர்ன் போகும்போது இங்க ஸ்டேஷன் பக்கத்திலேயே இருந்தத பார்த்ததுனால, ஓகே நம்ம ட்ரெயின்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்க போன நேரமா என்னன்னு தெரியல. பட் பயங்கர கூட்டமா இருந்தது. இவ்ளோ கூட்டத்தில எப்படிடா நம்ம ட்ரெயின் பிடிச்சு போகிறது அப்படின்னு தான் இருந்தது. இங்க எல்லாமே வந்து உங்களுக்கு பாஸுங்கிறதுனால டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ நாங்க உள்ள ஆன உடனே வந்து பயங்கர கூட்டம் வந்துருச்சு. இதில நான் கம்பி வேற பிடிக்காம நின்னு அது வேற ஒரு ஷேக் ஆயிடுச்சு. நம்ம எந்த ஸ்டேஷன்ல இருக்கோம், எந்த ஸ்டேஷன்ல இறங்கணும், லைன் மாறணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாரு. எங்களோட ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் இறங்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டே 2 எங்க போயிருந்தோன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.